ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 13/1/2025 திங்கட்கிழமை நம்மளுக்கு போகி பண்டிகை வரப்போகுது. ஸோ அந்த போகி பண்டிகைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான 3 பொருட்களை நீங்கள் நெருப்பில் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையையும் அடைய முடியும். அது என்ன மாதிரியான பொருட்கள்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தைப்பொங்கல் கொண்டாட போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ போகி பண்டிகைனாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது பழைய பொருட்களெல்லாம் நம்ம எரிச்சிட்டு புதிய பொருட்களுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். அதே மாதிரி பழைய கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அழிச்சிட்டு ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம நம்மளோட மனசில் விதைக்கணும். ஸோ இந்த மாதிரியும் அர்த்தம் வரும், அந்த மாதிரியும் அர்த்தம் வரும். அதே மாதிரி அன்னைக்கு இந்திர விழாவும் கொண்டாடப்படுது. இந்திர விழா எப்படி வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்திரன் கர்வம் கொண்டு என்னால் தான் முப்போகமும் விளையுது, நான் தான் இது எல்லாருக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கர்வம் கொண்ட வேளையில் கிருஷ்ண பெருமானுக்கு அது தெரிந்து இந்திரனை நீங்கள் யாரும் வணங்கக்கூடாது, கோவர்த்தன மலை தான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருது. ஸோ நீங்கள் அதனால் அந்த பண்டிகை கோவர்த்தன மலைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். அதையும் கேட்ட மக்கள் அதே மாதிரியே பண்ண இந்திரனும் கோபம் கொண்டு ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து கடும் மழை புயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரையை அழிச்சிருவார். ஆனாலுமே நம்ம கிருஷ்ண பெருமான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவர்த்தன மலையை குடையாக்கி அந்த மக்களை எல்லாரையும் காப்பாற்றுவார். ஸோ கிருஷ்ணரோட அந்த ஒரு சக்தியை உணர்ந்த இந்திரனும் கிருஷ்ண பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட தப்பை உணர்வார். ஸோ அதனால் அன்னைக்கு இந்திர விழாவும் கொண்டாடப்படுது. இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு கிருஷ்ண பெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி இந்திர விழாவும் அன்னைக்கு கொண்டாடப்படும். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நிறைய பேர் நிலைவாசலில் கிராமத்து சைடில் இப்பவும் இருக்குது, நிலைவாசலில் வேப்பிலை வேப்பம் பூவு அந்த மாதிரி நிறைய விதமான அந்த இலைகளை கட்டி வைப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு வழக்கமான நிகழ்வாக இப்பவும் கிராமப்புறங்கள்லாம் கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி நம்ம அந்த போகி பண்டிகை அன்னைக்கு முதலாவதாக எரிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையான 3லேருந்து 4 இல்லை 4 மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம். சூரியோதயத்திற்கு முன்பாக இதை செய்யணும். என்ன முதல் பொருள் என்ன எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம். இது ஆக்கரில் கூட நம்மளால் போட முடியாது, யாருக்கும் உபயோகத்துக்கு கூட கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கிழிஞ்சி டேமேஜ் ஆகி போய் இருக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள், பழைய பேப்பர், அப்புறம் பழைய காலண்டர்லாம் நிறைய பேர் தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி காலண்டரு, அப்புறம் நிறைய பேர் பேப்பர்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது நொந்து நூடுல்ஸ் ஆகி கந்தல் ஆகி போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேப்பரு இதெல்லாம் நீங்கள் முதல்ல தூக்கி போட்டு எரிச்சிடணும். ரெண்டாவதாக நீங்கள் தூக்கி போடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிழிந்த ஆடைகள். கிழிந்த ஆடைகளை என்றைக்குமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. கடமைக்குனாவது அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் உடுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஆடையை போட்டு எரிக்கணுமா. இது ஐதீகமாக சொல்லப்படுது. அதுக்காகவாவது நீங்கள் அன்னைக்கு ஒரு ஏதாவது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உடையை போட்டு எரிச்சிருங்க. அது கிழிந்த உடையாக இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த வீட்டில் இந்த தொடப்பம்லாம் வச்சுருப்பாங்க. தொடப்பம் அது ரொம்ப பிஞ்சு போய் கட்டையாகி தேஞ்சு போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தொடப்பம், அந்த வாரியல் இதெல்லாம் போட்டு எரிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் எரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த டோர் மேட், காலில் நம்ம மிதியடின்னு சொல்லுவோம். ஸோ அதை
ரொம்ப பிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த நிலைமையில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணவே கூடாதான். ஸோ அப்படி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக போட்டு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கந்தலான நூல் சாக்கு, எந்த சாக்கு பிஞ்சு போயிருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை போட்டு எரிச்சிருங்க. வாரியலெல்லாம் கண்டிப்பாக பழைய வாரியெல்லாம் வச்சுருக்காதீங்க, எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அதே மாதிரி உங்கள் பழைய எண்ணங்கள், ஏதாவது தவறான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா அதையும் வந்து அந்த நெருப்போட நெருப்பாக பொசுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மனதிலேயே வந்து இதை வந்து செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய பொருட்கள்லாம் வந்து எரிக்கும்போது கட்டாயமாக அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து தரும். கண்டிப்பாக போகிக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எரிச்சிருங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.